காலைதோறும் புதியவை. நீதிமானுடைய சந்ததி. மார்ச் 9. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 37:26. ஆஸ்வால்ட் சாண்டர்ஸ் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன் தாம் எழுதிய அ ஸ்பிரிச்சுவல் கிளினிக் என்னும் தமது புத்தகத்தில் நியூயார்க் நகரத்திலிருந்து 2 குடும்பங்களில் வரலாற்றை ஒப்பிட்டு பார்த்து அவர் ஒரு விசேஷித்த காரியத்தை கீழ்கண்டவாறு கண்டறிந்தார். முதலாவது குடும்பம் மேக்ஸ் ஜீக்ஸ். அவர் கடவுள் பக்தி இல்லாதவராக, துன்மார்க்க ஜீவியம் செய்தவராக இருந்தார். அவர் மணந்த பெண்ணும் ஒரு கொள்கை இல்லாதவளாய், கடவுள் பயம் இல்லாதவளாக இருந்தாள். அவர்களுடைய தலைமுறையில் வந்தவர்களில் 1200 பேரை வைத்து கணக்கெடுக்கப்பட்டது. அதில் 310 பேர் மிகவும் ஏழ்மையான நிலையிலும், 440 பேர் தங்களது ஒழுக்கமில்லாத வாழ்க்கையினால் தங்கள் சரீரத்தில் வியாதி உடையவர்களாகவும், 130 பேர் தங்களது துஷ்ட நடக்கையினால் சிறை சென்றவர்களாகவும், 100 பேர் குடிகாரர்களாகவும், 60 பேர் திருடர்களாகவும், 190 பேர் விபச்சாரிகளாகவும் இருந்தனர். அடுத்த குடும்பம் ஜோனத்தான் எட்வர்ட் குடும்பம். அவர் தேவனுடைய மனிதனாக கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்தார். அவர் மணந்த பெண்ணும் கர்த்தருக்கு பயந்தவர்கள். அவர்களுடைய தலைமுறையில் வந்தவர்களில் 300 பேர் போதகர்களாகவும், மிஷனரிகளாகவும், வேதாகம கல்லூரியில் பேராசிரியர்களாகவும், 100 பேர் சிறந்த வக்கீல்களாகவும், 30 பேர் நீதிபதிகளாகவும், 60 பேர் வைத்தியர்களாகவும், 14 பேர் கல்லூரிகளில் துணை முதல்வர்களாகவும், ஒருவர் பாராளுமன்றத்தில் துணை ஜனாதிபதியாகவும் உயர்ந்த நிலைகளில் இருந்ததாக கணக்கெடுப்பு கூறுகிறது. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமொழிகள் 20:7. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நீதிமான்களாய் இருந்தால் உங்களுக்கு பின்வரும் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் சங்கீதம் 128 சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களையும் உங்கள் சந்ததியையும் வந்து சேரும். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரியாது. சங்கீதம் 37:25. நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும். நீதிமொழிகள் 11:21. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். சங்கீதம் 23:24. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். நம்முடைய வாழ்வு நம் சந்ததிக்கு ஆசீர்வாதமா சாபமா என்பது நாம் வாழும் இன்றைய வாழ்க்கை உறுதிப்படுத்தும். ஜெபம். உமக்கு பிரியமான நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து எங்கள் சந்ததிக்கும் உலகத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருக்க உதவும். ஆமீன்.